வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இன்றைய தினம் நான் பேச போகிற ஒரு டாபிக், முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் அவசியமாக கமெண்ட்ஸை பதிவு செய்யவும். இன்றைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக வீடியோ போடாமல் நேராக டாபிக்கு வரேன். க்யூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வார்த்தை. இங்கிலீஷ் இதில் பார்த்தீங்கன்னா க்யூரியாசிட்டி அப்படின்னா அதோடைய ஒரு என்ன தான் அங்கே நடக்குது. நம்ம ஊரில் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆள் வண்டியில் இடிச்சிட்டோ இல்லை கொஞ்சம் ஒரு 4 பேர் கூட்டிட்டாலே என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளியிலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே என்னமோ போயிட்டுருக்கு, என்னத்தான் தெரிஞ்சுக்கணும்னு. இதுக்கு பேர் தான் க்யூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் பேசுகிற இந்த விஷயத்துக்கும் இந்த டாபிக் என்ன சம்பந்தம்னு பார்க்குறீங்களா? வெரி சிம்பிளான விஷயங்க. க்யூரியாசிட்டிங்கிற ஒரு விஷயம் இந்த நான் சொன்ன இந்த ரோடு எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்பேஸ் வரைக்கும் பரவி இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? இன்னும் தெளிவுபடுத்துகிறேன். இப்போது நான் சொல்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ். என்னடா பேசுகிற, திடீர்னு ஏலியன்ஸுக்கு தடாலடியாக போடுற அப்படின்னா இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு போன வாரம். ரொம்ப ஹாட் டாப்பிக்காக ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதை பற்றி நான் கொஞ்சம் விலாவரியாக கொஞ்சம் விளக்கங்கள் கொடுத்து உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் அமெரிக்காவில் எலெக்ஷன்லாம் நடந்தது. ட்ரம்ப் தான் இப்போதைய ஜனவரி வரைக்கும் அவர் தான் அதிபராக இருக்கார். இப்போ ட்ரம்ப்பை சுற்றி தான் இந்த ஒரு விஷயம், இந்த ஏலியனுடைய சம்பந்தமான ஒரு விஷயம் வந்திருக்கு. இஸ்ரேலில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏலியன்ஸ் இருக்காங்க. அதை அந்த விஷயம் ட்ரம்ப்புக்கு தெரியும். அவர் சொல்கிற அளவுக்கு வந்துட்டாரு. ஆனால் சொல்ல வேண்டாம் சொல்லி ஏலியன்ஸ் சொல்லிட்டாங்க. இதுதாங்க நியூஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் விஷயம். என்னடா சொல்கிற? நாங்களும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே யூஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க, சாசர் மாதிரி இருக்கும்பாங்க. பலவிதமான வடிவங்கள் எடுத்து அவங்க எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஸ்பேஸ்லேருந்து சில வானத்தில் சில தட்டுகள், பறக்கும் தட்டுகள் லேண்ட் ஆனதாக பல செய்திகள் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் நீ சொல்கிறியா அப்படின்னா, அதுவாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இதை பற்றி நம்ம பல இதில் பல வீடியோஸ் பல பேர் போட்டிருக்காங்க. எல்லாம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, ஒரு பகுத்தறிவில் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, நமக்கு இது இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தெளிவில்லாத ஒரு வர்ணனையை கொடுக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக என்ன தான் விஷயம், இப்போ இப்படிலாம் சொல்கிறாங்க, அதை வச்சு என்ன தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டெக்னாலஜியை பற்றி பேசணும்னா நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது அமெரிக்காவில். அதுதாங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான், பல இதுலேயும் கேட்ட இடம் தான் ஏரியா 51. என்னடாண்டா இருக்குது அந்த ஏரியா 51ல் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே கிளம்பினாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அப்புறம் தடுக்கப்பட்டாங்க, அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அமெரிக்கன் படைகள் அதை தடுத்துட்டாங்க. அது வேறு விஷயம். பட் என்ன அப்படின்னா, இது என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஏரியா 51 பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பட் அந்த ஏரியா 51ல் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பழைய, அதாவது ஒரு இப்போ நமக்கு போயிங், ஜெட்டு அந்த மாதிரி ஏர்வேஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஜானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. இந்த ஜானட்டுடைய ஏர் பிளேன்ஸ் தான் நிறைய இந்த ஏரியாவுக்கு பறந்துக்கிட்டு இருக்கு. சரி, இது பறந்துக்கிட்டு இருக்குது, ரைட்டு. ஏரியா 51னா என்ன, அதை சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஏரியா 51ங்கிறது என்ன அப்படின்னா, அதோடைய ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸில் உள்ள ஃபஸ்ட்டு விஷயம், யூஎஸில் உள்ள ஏர்ஃபோர்ஸ் பேஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நெவாடா டெசர்ட் அப்படிங்கிற ஒரு இடம் யூஎஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெவாடா டெசர்ட்டில் க்ரூம் லேக் அப்படிங்கிற ஏரியா. லேக்குங்கிறனால சும்மா அப்படியே தண்ணியெலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. இது பக்கா டெசர்ட் ஏரியா.
இது வந்து லாஸ் வெகாஸ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. வாஷிங்டன், நியூயார்க் மாதிரி லாஸ் வெகாஸும் பிக் சிட்டி இன் யூஎஸ். இதுலேருந்து 85 மைல்ஸ் தூரத்தில் இருக்கும் ஒரு இடம்தான் இந்த நெவாடா டெசர்ட். இந்த நெவாடா டெசர்ட்டுடைய ஏரியாவில் தான் இந்த ஏரியா 51ங்கிறது இருக்குது. ஸோ இதில் என்ன சீக்ரெட் அப்படின்னா, அதை தவிர அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் போகிறதே வந்து இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தாங்கன்னா ஃபுல்லாக யூஎஸ் ஃபோர்ஸஸ் தான் வந்து ஃபுல்லாகவே இருப்பாங்க, டெப்ளாய் பண்ணியிருப்பாங்க. இந்த ரொம்ப ரொம்ப சீக்ரெட் ஏரியா, யாராலையும் போக முடியாது. உள்ளே போனீங்கன்னா சிக்னல் எல்லாமே செல்ஃபோனாக இருக்கட்டும், எந்த விதமான சிக்னல்ஸும் ஜாம் ஆகிடும். அந்த மாதிரி அளவில் செக்யூரிட்டி ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியா இது. ஸோ எதுக்காக இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை, வார்ஃபேரோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். இது தாங்க மேட்ரு. ரொம்ப சுற்றி வளைச்சே சொல்ல வேணாம். 1950களில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இது. ஸோ யூஎஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணப்படும் இடமாக இந்த இடம் இருக்கிறது. இதுதான் வந்து அதோடைய மேட்ரு. ஸோ இதில் டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 2.9 மில்லியன் ஏக்கர்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அது மட்டுமா அப்படின்னா இல்லை, ஃப்ளெக்சிபிளாகவும் ரியலிஸ்டிக்காகவும் மல்டி டைமென்ஷனலாகவும் எப்படி நம்ம ஒரு மொபைலில் ஒரு கேம் விளையாடுவோம் அந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல், இப்போ ஒரு வார் கேம்ன்ற மாதிரி விளையாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விளையாட்டை நிஜ இதில் வந்து டெஸ்டிங், டெவலப்மெண்ட், டாக்டிக்ஸு, அட்வான்ஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பங்கு கொண்டு விளையாடுறதுக்காகவும் மற்ற நாடுகளுக்கு எதிராக உள்ள விஷயங்களை நம்ம பாதுகாப்பு கருதி யூஎஸ் செய்கிற ஒரு இடம் தான் ஏரியா 51. புரிஞ்சுதுங்களா? இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், ஏரியா 51 வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் நடந்த அந்த கோல்டு வார், அந்த டைம் U-2 மற்றும் SR-71 பிளாக் பேர்டு அப்படிங்கிற ரெகானைசான்ஸ் பிளேன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லலை, நான் ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ரெகனைசான்ஸ் பிளேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 10,000 அடி இல்லைன்னா இப்போலாம் 45,000 55,000 அடி மேலே பறந்துட்டுருப்பாங்க. ஸோ இப்போ 10,000 20,000 அடியில் தான் அந்த காலத்தில் பறந்தாங்க. ஸோ அதுக்கும் கீழே தான் வந்து இந்த ரெகனைசான்ஸ் பிளேன்ஸ்லாம் பறக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தா, சோவியத் யூனியன் பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, அது மேலால் போச்சுன்னா உடனே அடித்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த காலகட்டம். சோவியத் யூனியன் மேலேயே அமெரிக்கன் பிளேன் நிறைய பறந்தாலும் சோவியத் யூனியனும் ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அடித்து வீழ்த்திடுறாங்க இந்த பிளேன்ஸ். அதனால் நிறைய பிளேன்ஸ் வந்து காணாமல் போயிடுது, இல்லை நஷ்டமாயிடுது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜோனாக இந்த ஏரியா 51 இருந்திருக்கு. ஸோ இந்த ஏரியா 51 வச்சு தான் இவங்க நிறைய டெஸ்டிங், நான் சொன்ன இந்த பழைய இதில் சொன்னேன் இல்லையா, சில ஸ்பெஷலைஸ்டு ஏர்பிளேன்ஸ் அந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து இங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டிங் நடக்கும்பொழுது எப்படின்னா, ஒரு நார்மல் பிளேனாக இல்லாமல் இந்த மாதிரி சாசர் டைப்பில் இந்த மாதிரி பல வடிவங்களை கொண்டு ட்ரை பண்ணி லைட்ஸு மற்றும் பலவிதமான மூமெண்ட்ஸை வச்சு ட்ரைனிங் நடக்கிற இடம் தான் இந்த ஏரியா 51. இதை வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக வச்சுருக்கிற காரணத்தினால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, காலகட்டத்தில் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிது. சந்தேகம் வந்தால் கேட்கணுமா, ரூமர்ஸ்லாம் நிறைய வந்து ரூமர் மூலமாக இது வந்து ஒரு ஏலியன் இடங்கள், சில சயின்டிஸ்ட்லாம் சொன்னதாகவே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டோம், ஏலியன் டெக்னாலஜி தான் பண்ணியிருக்காங்க. எஸ், இட்ஸ் அ மேன்மேட் எஃபர்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வேன்னு சொல்லலாம். வித்தியாசமான ஒரு பரிமாணம். ஏன்னா நார்மலாக அட்டாக் பண்ணால் ரஷ்யாவாக இருக்கட்டும் இல்லை எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், அதுவும் அவங்களும் ஈக்குவலி ரொம்ப இதாக இருக்கும்போது அடித்து தூக்கிடுறாங்க. ஸோ என்ன பண்ண முடியும், நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணி ஆகணுங்கிற இதில் தான் ஒரு முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் கட்டுக்கதைகள் நிறைய வந்திருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏலியன்ஸை நிறைய பேர் பார்த்ததாகவும், அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்து அடாப்ட் பண்ணுறதாகவும், ஏலியன்ஸுக்கும் இப்போவும் வந்து போன வாரம் அந்த செய்தி இதுதான். இஸ்ரேலி இவர் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களுக்கும் ஏலியன்ஸுக்கும் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு டைஅப் இருக்குது, அந்த டைஅப் மூலமாக யாருக்கும் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து முக்கால்வாசி ப்ராக்டிக்கலாக நான் சொன்ன அந்த ஒரு பரிமாணத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் இந்த 25% சொல்கிறேன் இல்லையா, 25% வந்து நம்ம வந்து ரூல் அவுட்டும் பண்ண முடியாது. ஏன்னா பல மூமெண்ட்ஸ் இருக்குது, பல விஷயங்கள் நடக்குது. அதனால்
இந்த ஏரியா 51ங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சீக்ரெட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் காரணத்தினால் நம்ம மனிதர்கள் என்ன பாகுபாடு இன்ட்ரெஸ்டிங்காக சில நிறைய வந்துக்கிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு, நான் பார்த்தேன், நான் வந்து பேசினேன், இப்படிலாம் பல கதைகள் இருக்கு. அது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு தெளிவுக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம் என்னன்னா, இதோடைய ப்ராக்டிக்கலாக இதோடைய ஹிஸ்ட்ரி வந்து இதுக்காக அமைக்கப்பட்டது. சோவியத் யுஎஸ் வார் டயத்தில் ஆரம்பித்து பல டெவலப்மெண்ட்ஸை கொண்ட ஒரு இடம் ஏரியா 51. அது மூலமாக நியூக்ளியர் டெஸ்டிங்காக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ் அட்வான்ஸ்டு ஏர்ஃபோர்ஸ் டெஸ்டிங்காக இருக்கட்டும், யூஎஸ் என்று உலக நாடுகளிடையே நம்பர் 1ஆக இருப்பதற்கு முக்கியமான காரணம்னு கூட இந்த ஏரியாவை சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்கள் பல பல தரப்பட்ட வீடியோஸாக இருக்கட்டும், இன்டர்நெட்டில் பார்த்த பல பரிமாணங்கள் இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு தெளிவுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேன். நான் ஒன்றே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து பிளேன் டெஸ்டிங்காகவும் மற்றபடி இந்த நியூக்ளியர் விஷயங்கள் சம்மந்தமாகவும் பண்ணுறதுக்காக உள்ள ஏரியாவா, இல்லை நிஜமாகவே ஏலியன்ஸ் இருக்கின்றதா? இதை பற்றிய கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் நிச்சயம் பகிருங்கள். சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.